அப்பொழுது புகழ் சோழ மன்னனினுடைய பட்டத்து யானை காவிரி நதியில் குளித்துவிட்டு திரும்பும் பொழுது வீதியில் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனேயே சிவகாமி ஆண்டார் ஒதுங்க முற்பட்டார். ஆனால் யானையோ அவரை நெருங்கி அவருடைய பூக்கூடையை கவிழ்த்தது. அதை பற்றி கவலைப்படாத யானை பாகர்கள் யானையை வேகமாக பின்தொடர்ந்தனர். சிவகாமி ஆண்டாரோ, ஆனிலையப்பா, உன் சிரம் மீது இடம்பெற வேண்டிய பூக்கள் தரை மீது சிந்திற்று, சிவசிவா சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது அந்த வழியில் வந்த எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாரிடம் என்ன ஆயிற்று என்று கேட்டு தெரிந்து கொண்டார். மிகுந்த கோபத்தோடு யானை எந்த வழியில் போயிற்றோ அதே வழியில் போய் தன்னுடைய ஆயுதம் கொண்டு யானையையும் யானை பாகர்களையும் கொன்று வீழ்த்தினார். யானையையும் யானை பாகர்களையும் கொன்ற செய்தி புகழ் சோழ மன்னனுடைய காதிற்கு எட்டியது. பயங்கர கோபத்தோடு புகழ் சோழ மன்னன் யானை இறந்த இடத்திற்கு தன்னுடைய படையோடு சென்றார்.